ட்ரை திஸ் பேஜ் நம்பர் 3 பார்க்கலாம். 96 வந்து 98ல இருக்கிறது, 99ல இருக்கிறது பார்க்கலாம். சரியா? 4 real life examples of transfers of parallel lines are given. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த லீஃப் இருக்குல்ல, இந்த லீஃப்ல பாத்தீங்கன்னா இது ஒரு parallel லைன், இது ஒரு parallel லைன், இது ஒரு parallel லைன். அப்போ இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ். டிரான்ஸ்வர்ஸ்னா கோணையா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்படி போட்டுட்டு நம்ம இப்படி போட்டாலும் என்னது ஒரு 2 டிஸ்டிங் பாயிண்ட்ல கட் ஆகணும், அவ்வளவுதான். சரியா? சோ தட் இஸ் டிரான்ஸ்வர்ஸ். இது ஒரு டிரான்ஸ்வர்ஸ். அப்போ அதே மாதிரி நம்ம இது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஒரு டிரான்ஸ்வர்ஸ். இந்த parallel லைன்ல இது கட் ஆகுது. அப்போ இந்த பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு இந்த parallel லைன்ல இங்க ஒண்ணு கட் ஆகுது பாருங்க, இது ஒரு டிரான்ஸ்வர்ஸ். இப்போ இந்த ஒரு லைன் இருக்கு, இந்த ஒரு லைன் இருக்கு, இது கட் ஆகுறது, இது டிரான்ஸ்வர்ஸ். கிளியரா? சோ இந்த மாதிரி நமக்கு 4 more examples கொடுக்க சொல்றாங்க. என்ன கொடுக்கலாம்? zebra crossing. zebra crossing in the road. சோ ஜீப்ரா கிராசிங் என்ன இருக்கு, இப்படி ரோடு, இதுதான் ரோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மாதிரி இப்படி 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 போட்டு வச்சிருப்பாங்க. சோ திஸ் இஸ் ஜீப்ரா கிராசிங். அப்புறம் ரயில்வே ட்ராக், ரயில்வே ட்ராக், அப்புறம் நம்ம லேடர் கூட வச்சுக்கலாம். இப்போ ஏணி இருக்கு பாருங்க, இது வந்து 2 parallel லைனா, இங்க பாருங்க இங்க இப்படி 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 இருக்கும்ல, சோ அது 2 டிரான்ஸ்வர்ஸ் லைன்ஸ். சோ லேடர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வச்சுக்கலாம்? கோகோனட் லீஃப். கோகோனட் லீஃப் இருக்கும், நடுவுல இங்க ஒண்ணு இருக்கும். சோ இப்படி இப்படி இந்த பிரான்ச்சஸ் இப்படி இருக்கிறதுனால இதுவும் வந்து பேரலா இருக்கும். கோகோனட் லீஃபை விட நம்ம பனானா லீஃப் தான் வந்து மோர் பேரலல்னு பார்த்தோம்னா நமக்கு என்னது பனானா லீஃப். பனானா லீஃப் இங்க இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுறோம் பாருங்க, அதுவும் நமக்கு எப்படி இருக்கும்? ஸ்டெப்ஸ் இஸ் சிமிலர் டு லேடர். அந்த மாதிரி நம்ம 2 லைன் இருக்கு, இங்க அப்படியே வந்து டிரான்ஸ்வர்ஸ் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ இதுல எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க எம்ன்ற ஒரு என்ன்ற லைனும் பேரலல் லைன், அது வந்து என்னது எல்ன்ற டிரான்ஸ்வர்ஸ். இது வந்து என்ன சொல்றோம்? டிரான்ஸ்வர்ஸ் கட் பண்ணுது. இப்போ இந்த டிரான்ஸ்வர்ஸ் கட் பண்ணும்போது பாருங்க, இந்த ஆங்கிளும் இந்த இந்த இதுவும் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சரியா? பாருங்க ஒரு பக்கமா இருக்கு, இந்த ஒரு பக்கமா இந்த மேல இருக்கிற இந்த ஆங்கிளும் இந்த மேல இருக்கிற இந்த ஆங்கிளும், இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கிளியரா? சோ அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த எம்என் டிரான்ஸ்வர்ஸ்ல என் கட் ஆகுது, இங்கேயும் என்ன இருக்கு? மேல இந்த கட் ஆகுற இடத்துல மேல இருக்கிற ஆங்கிள், இந்த மேல இருக்கிற ஆங்கிள். சோ இது ரெண்டும் என்ன சொல்லுவோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். மத்ததெல்லாம் பார்த்தா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் தெரியும். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோ இந்த மேல இருக்கிறதும் இந்த மேல இருக்கிறதும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இங்க இருக்கிறது அதுக்கு கீழே இருக்கிறது, இதுவும் என்ன சொல்லுவோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ எங்க கட் ஆகுதோ அந்த மேல ஃபார்ம் ஆகுறது இங்க மேல ஃபார்ம் ஆகுறது. கிளியரா? சோ கீழே ஃபார்ம் ஆகுறது கிடையாது. இதை நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த மேல இருக்கிறது அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இதுவும் இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இங்க இந்த கீழையும் பாருங்க, இது எடுத்துக்க கூடாது, இது தப்பு. இது ரெண்டும் சப்ளிமெண்டரி. அதே மாதிரி இந்த கீழையும். சோ இதுவும் என்ன சொல்லுவோம்? கரஸ்பாண்டிங். Corresponding angles will be equal. அப்படின்னா what is this? Here 125 னா இங்க x is also equal to 125 degree. இங்க 48 னா this x is also equal to 48 degree. இங்க 138 னா this x is also equal to 138 degree. Clear? Corresponding angles are equal. So இப்போ இந்த ஃபிகர்ல நம்ம இன்னொரு கைண்ட் ஆஃப் ஆங்கிள் பார்ப்போம்.
இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். பாருங்க இங்க எக்ஸ் இங்க இருக்கு, இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஓகேவா? அதே மாதிரி இது இங்க இருக்குன்னா இந்த ஆங்கிளை விட்டுட்டு அடுத்த ஆங்கிள் நம்ம மார்க் பண்ணோம்னா இது இந்த ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். நான் பாருங்க ரெட்ல மார்க் பண்றேன். இந்த ஆங்கிளும் என்னது கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் நெக்ஸ்ட் இந்த ஆங்கிளும் என்னது கரஸ்பாண்டிங் ஆங்கிள். புரிஞ்சுதா? இந்த கீழே இந்த மேல ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இப்போ இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இந்த ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. ஆல்டர்னேட்னா பாருங்க இங்க ஒரு ஆங்கிள் விட்டுட்டு இன்னொரு ஆங்கிள், ஒன்னு விட்டு ஒன்னு அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இசட் மாதிரி இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? பாருங்க எந்த மாதிரி இசட் இருக்குன்னு பாருங்க. சோ இது இப்படி வந்து இது இசட் மாதிரி இருக்கா? அப்போ இசட் மாதிரி இருந்ததுன்னா எந்த ஆங்கிள்? இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அப்போ இந்த ஆங்கிள் ஈக்குவல். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோமா, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். கிளியரா? பாருங்க இதுவும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான். இப்போ நம்ம உல்டாவா பண்ணலாம். இப்படி சோ இது இந்த இசட் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இதுல பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ஆங்கிள் இதுவும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான், அதுவும் ஈக்குவலா இருக்கும். இப்போ இதுல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இப்போ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோ இதுவும் பாருங்க இங்க இப்போ இது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னா எது பாருங்க, இந்த ஆங்கிள் விட்டுட்டு அடுத்த ஆங்கிள். இந்த ரெட்ல இருக்கிறது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். அதுவே இந்த ப்ளூல இருக்கிறது என்னன்னா ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். திஸ் இஸ் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர். கிளியரா? சோ இன்டீரியர் ஆங்கிள்னா பாருங்க இசட் ஞாபகம் வச்சுட்டு நமக்கு எங்க இந்த ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இசட் ஞாபகம் வச்சுட்டு நமக்கு பாருங்க இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி இசட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், இங்க ஒரு ஃபார்ம் ஆகும். இது ஆல்டர்னேட் இன்டீரியர். அதுவே வந்து வெளியில ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்லுவோம் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். சோ தே ஆர் ஈக்குவல். இப்போ இங்க x is equal to this is 127 அப்படின்னா here x is also equal to 127 degree. இங்க 46 னா x is also equal to 46 degree. கிளியரா? So next find the value of x கொடுத்திருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இதுல இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பாக்குறோம். So L and M are parallel lines. This is cut by the transversal L. அப்போ இந்த transversal கட் பண்ணும்போது the pair of interior angle பாருங்க, alternate interior angleனா என்ன தெரியணும், pair of interior angle, ரெண்டு interior angle, pair of interior angle is supplementary. Pair of interior angle is supplementary. Supplementary அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 180 டிகிரி. சரியா? ஆல்டர்னேட்னா என்னன்னு தெரியணும். அதே மாதிரி பேர் ரெண்டும் பக்கத்துல வர ஒரே பக்கம் வருது பாருங்க. ஆல்டர்னேட்னா சோ இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு, அப்புறமா என்னது இங்க ஒரு ஆங்கிள் விட்டுடுறோம், அதுக்கப்புறமா இன்னொரு ஆங்கிள் நம்ம நோட் பண்றோம். ஒன்னு விட்டு ஒன்னு ஆல்டர்னேட். அதுவே வந்து இது பேர் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இது பேர் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் சப்ளிமெண்ட்ரி. அப்படின்னா இந்த ஆங்கிளையும் நமக்கு ஆட் பண்ணா 33 டிகிரி பிளஸ் x டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி.
அப்போ x is equal to என்னன்னு பார்த்தோம்னா 180 minus 33. So 180ல 33 போச்சுன்னா எவ்வளவு வரும் 7. இங்க என்ன வரும் 7 7 4 147. So what is x? X is equal to 147. கிளியரா? இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோம்னா இதுவும் வந்து a pair of parallel lines Lன்ற டிரான்ஸ்வர்ஸ் கட் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டும் என்னது எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இல்ல எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இத பாருங்க இன்டீரியர் ஆங்கிள் எது எதுன்னு பாருங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன வரும்? சோ நம்ம இந்த மாதிரி ஒரு இசட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு இசட் எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் என்னது இன்டீரியர். இப்ப எக்ஸ்டீரியர் எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டீரியர் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். எக்ஸ்டீரியர் ஆங்கிள், so this angle and this angle will be exterior angle, that will be equal. சரியா? பாருங்க வெளியில இருக்கணும். இந்த ஆங்கிளும் வெளியில இருக்கு, இந்த ஆங்கிளும் இங்க வெளியில இருக்கு. இந்த கிரீன்ல இருக்கிறது என்னது எக்ஸ்டீரியர் ஆங்கிள், அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ளூல இருக்கிறது இந்த ப்ளூல இருக்கிறது ரெண்டுமே என்னது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். இந்த கிரீன்ல இருக்கிறது ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஆனா இப்ப நமக்கு கொடுத்திருக்கிறது pair of exterior angle which is supplementary. சரியா? So this is a pair of exterior angle which is supplementary, which is also 180 degree. அப்போ 132 degree plus x degree is equal to 180 degree. அப்போ x is equal to என்ன வரும் பாத்தீங்கன்னா 180 degree minus 132 degree. That is x is equal to 180 ல இருந்து 132 போச்சுன்னா 8 7 minus 3 is 4. So x is 48 degree. ஓகேவா? இங்க என்ன வரும் 48. This is 48. இப்போ இது 48 டிகிரினா இது எவ்வளவு வரும் 132 டிகிரி. இது 132 டிகிரினா இங்க மீதி இருக்கிறது என்ன வரும் 48 டிகிரி. சரியா? அப்போ இது 132னா இங்க என்ன வரும் 48. இங்க 132. அப்படியே நம்ம ஒண்ணுன்னா 180 180 180க்கு மேட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கிளியரா?